பக்கத்துலயே இருக்கிற காளி கோயில், சாலை சிக்கியம்மன் கோயில். வயல்கடைக்கு வந்து நம்மளுக்கு பொங்கலுக்கு இடமே இருக்காது, அவ்வளவு கூட்டமா இருக்கும். ஆத்தங்கரையிலேயே ஆனையப்ப சாஸ்தா கோயில் இருக்கு. ஆத்த கடந்து வந்தா சிவன் கோயில் இருக்கு. இது படிதுறை இசக்கியம்மன் கோயில், நிறைய பேருக்கு குலதெய்வமா இருக்கு. இது ஆனந்தவல்லியம்மன் கோயில், அதுக்கு ஆப்போசிட்ல பாருங்களேன். இது ராஜகோபால சாமி திருக்கோவில், உள்ள பெருமாள் சாமி இருப்பாங்க. இது ராகவேந்திரன் மடம். இது மனன்மணி அம்மாள் கோயில். இப்ப நம்ம கடைசியா பார்க்க போற கோயில் தான் குறுக்குத்துறைக்கு அடையாளம். குறுக்குத்துறைனா முருகன் கோயில் தான். இப்ப அங்கதான் வந்திருக்கோம். பாறையிலே செதுக்குன குடார கோயில். இந்த ஆத்தங்கரையில நிறைய கோயில்களும் நிறைய மண்டபமும் இருக்கு. இவ்வளவு கோயில்கள் இருக்கிறதுனாலதான் இது ஆன்மீக பூமி. எங்க ஊர்ல குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இருக்கோ இல்லையோ, ஆனா குளிக்கிறதுக்கு ஊர் எவ்வளவு பழமையான ஊர்னு இந்த மரங்கள் சொல்லலாம். அந்த காலத்திலேயே ரோட்டுக்கு சைடு மரம் வச்சிருக்காங்க பாருங்க. இவ்வளவு கோயில் தான் நினைச்சிடாதீங்க, குறுக்குத்துறையில எக்கச்சக்கமான கோயில் இருக்கு. நாங்க எந்தெந்த கோயில் வரலாம் சொல்லலையே, அது உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிடுவோம், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. மழை பெஞ்சிருச்சு, பாய், நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம்.